ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் சூப்பராக இருக்கேன். நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிற காரணம் வந்து நம்ம வந்து பெரிய டூர் போகிறோம். நம்ம 3 டேஸ் வந்து ட்ராவலிங்கில் இருக்க போகிறோம். ஆக்சுவலாக 2 டேஸ் வந்து ஒரு இடத்துல, தேர்ட் டே வந்து கோமலில் பிக் பண்ணுறதுக்கு நம்ம போகிறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட காட்டுறதுக்கு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் இந்த இடத்துக்கு போயிருப்பாங்க, இல்லை போகணுன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ நம்ம போயிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து மீட் பண்ணலாம். கொஞ்சம் ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஓகே ஆகிட்டு இருக்குது வெதரு, ஆல்மோஸ்ட் ஓகே. ஸோ நம்ம இப்போ கிளம்புறதுக்கு கரெக்டான டைமு. அண்ணா வந்து அண்ணியை விட போயிருக்காங்க, அண்ணியோட வீட்டிலேருந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அண்ணி குழந்தைங்க எல்லோரும் வந்து அவங்க மாமா வீட்டுக்கு போகிறாங்க. எப்படி கோமல் போயிடும், இப்போ கோமல் வந்துடுவோம், குழந்தைங்க போயிடுவாங்க. ஒரே இதுவாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அண்ணன் வந்தோடனே நம்ம துணி எல்லாமே பேக்டாக இருக்குது. நம்ம இப்போது டைரெக்டாக கிளம்பணும். நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகிறோம், ரூட்டு காட்டுறோம். சூப்பராக இருக்க போது இதில் கிளம்பி நம்ம போயிட்டுருக்கோம். எல்லா இடத்துலையும் இது வச்சுருக்காங்க, கேமராஸ் இருக்குது, என்ன ஸ்பீடு போயிட்டுருக்கு எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்குது ரோட்ஸ்லாம். 12 ஃபைனஸ்ட் ரோட்ஸ் வந்து ஏன் வந்து வீடியோ எடுக்கலைன்னா, ஏன்னா டெல்லியில் ஃபுல்லாக இதுவாக இருக்குது, டிராஃபிக்காக இருந்தது. அந்த டிராஃபிக்கை காமிச்சு என்ன பண்ண போகிறோன்றதுனால இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரூட்டாக காமிச்சிட்ருக்கோம். இப்போ நான் அண்ணா, அம்மா, அப்பா 4 பேருமே கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ எங்கேயாச்சும் நிப்பாட்டணுன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ரோடு அடுத்தது எங்கே போயிட்டுருக்கோம், நம்ம எங்கே போயிட்டுருக்குன்றதை வந்து ரீச் ஆன பிறகு தான் காட்டுவேன். ஏன்னா ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் பார்க்கும்போது. ஸோ நம்ம இப்போது சாப்பிட்றதுக்காக யூபியில் ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டியிருக்கோம் வண்டியை, முஜஃபர் நகரில். உங்களுக்கு இடம் காட்டுறேன். இங்கே ஸ்டார்பக்ஸ், சக்ரா, ஜூஸ் பாக்ஸு, நவேத்தியம் இருக்குது. ஸோ நம்ம நவேத்தியமில் தான் சாப்பிட, நம்ம சவுத் இண்டியன் லவர். ஸோ நம்ம நவேத்தியமில் தான் சாப்பிட போகிறோம். ஒரே நிமிஷம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நம்ம அதே பழைய இட்லி தோசை தான், நம்ம இட்லி தோசை ஃபேமிலி. அதே 4 பிளேட் இட்லி, 4 பிளேட் தோசை, அது மட்டும் தான் புக் பண்ணியிருக்கோம். பாருங்கள், எங்களோட என்வாயன்மெண்ட் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வச்ச சரௌண்டிங் வந்து நல்லா இருக்குது. ஆஸ் யூஷுவல் ஸ்டார்டர் வந்துருச்சு, ரசம் வந்துருச்சு. உங்களுக்கு காட்டுறேன். அம்மா இருக்காங்க, அப்பா இருக்கார். நம்மளோட ஸ்டார்டரில் ரசம், தேங்காய் போட்டு தண்ணி, அண்ணா இருக்கார். இவங்களோட இது பாருங்கள், சூப்பராக செஞ்சுருக்காங்க. குர்காம் ஆல்மோஸ்ட் சேம் தான், ஆனால் இது வந்து குட்டி குர்காவை விட ஓரளவுக்கு பரவாயில்ல. நம்ம ரிட்டர்ன் சாப்பாடு சாப்பிட்டு வண்டிக்குள்ளே வந்தாச்சு. சூப்பராக இருக்குது இந்த இடம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நீங்கள். இப்போ நம்ம டைரெக்டாக வந்து இப்போ இருக்கிறது நம்ம டெல்லி ஹரித்வார் ஹைவேல இருக்கோம். இங்கேருந்து ஆல்மோஸ்ட் 2.5 hours ஆகும் கரெக்டாக. நம்ம போக வேண்டிய இடத்த நான் சொல்லிட்டேன், தெரியாதனமாக சொல்லிட்டேன். மற்றபடி நம்ம போகிறது சொல்கிறது என்ன இருக்குது, எப்படியோ போக தான் போகிறோம். ஸோ நம்ம ஹரித்வார் ரீச் ஆக போகிறோம். ஹரித்வார் தான் நம்ம போகிற இடம். கங்கா ரிவர் இருக்கிற இடம் தான் ஹரித்வார். ஸோ யாராச்சும் வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உத்தராகண்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போங்க. இட்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ். அதே மாதிரி அங்கே எங்கே தங்குறது, என்ன பண்ண போகிறோம், எதுக்காக போகிறோன்றதும் உங்களுக்கு. நம்ம வந்து நம்மளோட தரம்சாலா பின்னாடி இருக்குது. தரம்சாலா இந்த சென்ஸ் ஸ்டே பண்ணுற இடத்த தான் தரம்சாலான்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே எக்கச்சக்கமாக இடம் கிடைக்கும் உங்களுக்கு. வந்தீங்கன்னா அன்றைக்கே புக் பண்ணிவிட்டு அன்றைக்கே இருக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு செட்டில்மெண்ட்ஸு இல்லை ஹோட்டல் புக்கிங் அந்த மாரி நீங்கள் சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இருக்கிற இடத்துலேருந்து வந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்து ஹர்கி போடின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் மெயின் கங்கா வந்து சேரும். அதனால் நம்ம அங்கே குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு சாயங்காலம் வந்து கங்கையோட ஆர்த்தி நடக்கும். அது நான் பார்க்கணும், எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. அதனால் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வியூ பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கேருந்து கரெக்டாக அந்த மவுண்டெயின் தெரியுதா, சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி இருக்கும் குட்டி குட்டி ட்ரஸ்ட்டு, அந்த மாதிரி நிறைய இடம் இருக்கும். இதுதான் உத்தரகாண்டோட மெயின் ஸ்ட்ரீட்ஸு. நம்ம நடந்து போயிட்டுருக்காது. ஸோ இங்கேருந்து கரெக்டாக நம்ம 4 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு
இங்கேருந்து நடந்து போயிட்டு நம்ம கரெக்டாக அங்கே போயிட்டு பூஜை பண்ணணும் சாயங்காலம். அவ்வளோதான். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டேயோட வேலை. இதுதான் நம்மளோட ஹர்கி பொடி. நம்ம வந்து ரீச் ஆகிடுச்சு கங்காவுக்கு. இது பார்த்தீங்கன்னா கூட்டத்தை மட்டும் பாருங்கள், ஆளுங்க மட்டும் எவ்வளோ தெரியுறாங்க பாருங்கள். கொச்சன்னு இருக்காங்க பார்த்தீங்களா. இதான் சூப்பராக இருக்குது அந்த இடம். இது பேர் தான் ஹர்கி பொடின்னு சொல்லுவாங்க. யார் வந்தாலும் ஹர்கி பொடி வாங்க. எப்போவுமே நாங்கள் இங்கே வந்து தான் குளிச்சுட்டு வேண்டிட்டு, கங்கா ஆரத்தி மட்டும் பார்த்ததில்ல. அது சாயங்காலம் இன்றைக்கி பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். இது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கே பின்னாடி தான் நம்ம குளிப்போம். இடம் பாருங்கள், ஃபுல் லைனு. ஆல்மோஸ்ட் ஆர்த்தியோட இது பண்ணிகிட்ருக்காங்க, ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, பூஜை பண்ணுவாங்க. ஸோ எல்லோரும் வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க. அதுக்காக தான் டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு எல்லோரும் உட்காருவாங்க ஆர்த்திக்குள்ளே. சூப்பராக இருக்கும் போது பார்த்துட்டே இருங்க. ஸோ நம்ம குளிச்சுட்டு வந்தாச்சு. இங்கே இப்போ கங்கா ஆர்த்திக்காக எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் ஆளுங்க பாருங்கள். ஸோ இது வந்து சாயங்காலம் 6 மணி 6:30 மணி 7 மணி அப்படி பண்ணுவாங்க. இன்றைக்கி சீக்கிரமாக பண்ணுறாங்க, கூட்டம் அதிகமாக இருந்ததுனால. பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நம்மளோட ஒரு நான் ஹிந்துவிசம் ப்ரமோட் பண்ணுறேன்னு கூட நீங்கள் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை. அது யார் என்ன யோசித்தாலும். பட் இது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான திங்கு. நம்ம வந்து நார்த்து சவுத்து பார்க்காம எல்லா இடத்துலையும் கடவுளாக இருக்குது. நம்மளுக்கு வந்து என்னென்ன இடம் கொடுத்துருக்காரோ நம்ம கன்ஃபார்மாக வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்து வரணும். அதே மாதிரி இங்கே வந்து 4 தாமுன்னு சொல்லுவாங்க, 4 தாமுன்னு சொல்லுவாங்க. 4 தாமுன்றது வந்து பத்ரிநாத், கேதார்நாத், ராமேஸ்வரம் ஒன்று, அதுக்கப்புறம் கங்கோத்ரி, இந்த மாதிரி எக்கச்சக்க இடம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. அது வந்து யமுனோத்ரி, கங்கோத்ரி வந்து கிளேஷியர்லாம் இருக்கும்ல, அந்த கிளேஷியர் வந்து இங்கேருந்து ஆல்மோஸ்ட் 350 கிலோமீட்டர்ஸ் இன்னும் இருக்குது. நம்ம 250 வந்திருக்கோம். ஸோ குர்காவ்லேருந்து அட் ஆல்மோஸ்ட் 6 to 650 கிலோமீட்டர்ஸ். ஸோ நம்ம வந்து எப்பயாச்சும் கூப்பிட்டாருன்னா, கடவுளாக கூப்பிட்டாருன்னா, ஏதாச்சும் பிளான் ஆச்சுன்னா கன்ஃபார்மாக நம்ம அதுவும் பார்க்குறோம். ஆனால் இது பாருங்கள், இது வந்து சாயங்காலம் வந்து சூப்பராக இருக்க போகுது. இதை மட்டும் பாருங்கள் நீங்கள். இப்படி தான் கங்காதேவியை வந்து இதில் கூப்பிட்டு வருவாங்க. இது பேர் தான் பால்கின்னு சொல்லுவாங்க. जय मां गंगे, 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 जय मां
पौड़ी ब्रह्म कुंड पर आज गंगा मैया की साक्षी में संकल्प लेते हैं कि पतित पावनी माँ गंगा के जल की पवित्रता एवं निर्मलता बनाए रखने हेतु गंगा जल को प्रदूषित नहीं करेंगे।